வருகின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசு வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சமூக கூட்டமைப்பு சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலமாக மத்திய மாநில அரசை வலியுறுத்தி கேமரா மறைக்கம்பா இந்த செல்போன் ப்ளீஸ் அம்மா கொஞ்சம் அம்மா கூட்ட ஆரம்பிச்சு செல்போன் மறைக்கணும்பா பின்னாடி லைவ் போடுறோம் கொஞ்சம் தம்பிங்களா கொஞ்சம் நீங்க லைவ் மறைக்க உட்காருங்க இல்ல கீழே உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க உட்காரவங்களை பிடிப்புங்க. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் 45 ஆண்டு காலமாக மத்திய மாநில அரசை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு அறிக்கைகள் விட்டு எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் சமூக கூட்டணியுடைய தலைவர்கள் அழைத்து அடையாளமாக இன்றைக்கு சென்னை வல்லூர்களுடைய மாபெரும் இந்த கண்டன முழுக்க ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து வைக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி தலைமை பொறுப்பேற்றுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, நிகழ்ச்சி வருகை தந்திருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஜி.கே. வாசன் அவர்களே, நிகழ்ச்சி வருகை தந்த சட்டப்பேரவை உறுப்பினர் புரட்சி பாரதிய தலைவர் அருமை சகோதரர் ஜெகன்மூர்த்தியார் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அம்மா முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் செந்தமிழ் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதரர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களே, வருகை தந்திருக்கின்ற புதிய நீதி கட்சியுடைய தலைவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சமரஸ் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற அண்ணன் திருமானஞ்சி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற அண்ணன் செல்வகுமார் அவர்களே, ஆர்மோ கவுண்டர் அவர்களே, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே, சேது பாலம் அவர்களே, தமிழரசு அவர்களே, முத்து ரமேஷ் அவர்களே, சரவணன் அவர்களே, நன்றி சொல்ல பாலு அவர்களே, நம்ம கட்சியுடைய முன்னாள் தலைவர் சட்டப்பேரவையுடைய எதிர்கட்சி தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி கௌரவ தலைவர் அண்ணன் ஜி.கே. மணி அவர்களே, முன்னிலை பெறும் ஜி.கே. மணி வருகை தந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட பொறுப்பாளர் தமிழக கட்சியுடைய மாவட்டத்துடைய நிர்வாகிகளை, பெரியோர்களை, பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களை, பத்திரிகை நண்பர்களை, காவல்துறை நண்பர்களை, நேராக விட்டது 12 மணிக்கு 11 முடிக்க வேண்டும். இங்கே வருகை தந்த அத்தனை பேருக்கு நம்முடைய கட்சி தலைவர் அவர்கள் நிறைய கருத்து சொல்லிருக்கார்கள். ஒரு அறியாத ஒரு அறப்போராட்டம், இந்த போராட்டத்துடைய எதிர்காலத்தை பத்தி நம் கட்சி தலைவர் பேச இருக்கார்கள் என்று சொல்லி வருகை தந்த அத்தனை வருகை என்று வரவேற்று அவர்களுக்கு நன்றி வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும் சமூக கூட்டமைப்பு கட்சிகள் இணைந்து நடத்தும் இந்த தொடர் முழுக்க போராட்டத்திற்கு வரவேற்பு ஆற்றிய முன்னாள் அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி அண்ணன் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற ஜி.கே. மணி சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் அவர்களே, இந்த கூட்டமைப்புக்கு தலைவராக இருக்கின்ற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அமைச்சர் ஜி.கே. வாசன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கும் அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும், அனைத்து சமுதாய கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கும் முதல்வன் வழக்கத்தை தெரிந்து கொண்டு சமூக நீதி பேசும் இந்த திராவிட அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது சொல்வதற்கு என்ன தயங்குகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு சட்டமன்ற தொகுதி இல்ல, இந்த சமூக கூட்டணி சார்பாக மக்கள் ஓட்டு போடாம தான் நீங்க வந்தீங்களா, இல்ல உதயநிதி தான் வந்தாரா? சமூக கூட்டமைப்பு உள்ள தலைவர்கள் அத்தனை பேரும், தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை மக்களும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க சொல்றதுக்கு நீங்க எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஊடக நண்பர்களே, இதுவரையும் தமிழக முதல்வரே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பார்களா எடுக்க மாட்டார்கள் என்று கேட்டு கூறுங்கள். இதுவரையும் எடுப்பேன் என்று சொல்லவும் இல்லை, எடுக்கவில்லை என்று சொல்லவில்லை. அதனால் மௌனம் காக்கிறார் தமிழக முதலமைச்சர். தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களும் நாங்கள் கேட்கிறோம், கூட்டணி கட்சி சார்பாக கேட்கிறோம், அனைவரும் தமிழர்கள் சார்பாக கேட்கிறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் சொல்லி
இந்த கூட்டத்திற்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்லவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மாபெரும் தொடர் முழக்க போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், ராஜ்யசபா உறுப்பினர், தமிழக இளைஞர்கள் கத்தி அருவா வன்முறைக்கு பலியாக கூடாது, பேனாவால் தமிழகத்தை வலிமையான ஆட்சியை நடத்த வேண்டும் என்று சொல்லி எங்கள் அன்பு அண்ணன் தமிழ் மாடல் தலைவன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் பூவை மூர்த்தி அவர்களா, டாக்டர் ரவி பச்சைமுத்து அவர்களா, எனது அன்பு நண்பர் தேசிய திருமணஞ்சி அவர்களா, முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் அவர்களா, எல்லாரும் பேரும் சொல்ல வேண்டாங்க. இங்க வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் ரத்த சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் முதல்கள் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் 1822 பெந்திலோகதூர் சமஸ்தானத்தில் 18 சாதிகள் பாதிக்கப்பட்ட போது 18 சாதிகளுக்கும் சமூக நீதி வேண்டும், சமத்துவம் வேண்டும் என்று போராடி வெற்றி தந்த இறைவன் முத்துக்குட்டி என்கின்ற ஐயா வைகுண்டனுடைய நாடார் சமுதாயத்திலிருந்து பேச வந்திருக்கின்றேன். தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1920 காலகட்டத்தில் பஸ் ஏற்ற அனுமதிக்க மறுத்த அந்த சாதி வறியர்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் மட்டுமல்ல, மனிதர்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, அனைவரும் ஒன்றுதான் என்று உறக்க சொல்லி அனைவருக்கும் சமத்துவமும் சமூக நீதியும் பெற்று தந்த நீதி கட்சியினுடைய தலைவர், சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் தலைவர், அச்சம் அகற்றிய அண்ணல் பட்டி வீரன்பட்டி சௌந்தரபாண்டியனார் அவர்களின் வழித்தொடராக பேச வந்திருக்கின்றேன். நண்பர்களே, பள்ளி மாணவர்களுக்கு சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்கின்ற சிந்தனை இருக்கக்கூடாது, அனைவரும் ஒன்றுதான் என்பதை உலகிற்கு உணர்த்தும் வகையிலே தமிழக பள்ளிக்கூடங்களில் பள்ளி சீருடை திட்டத்தை அமல்படுத்திய தலைவர், பெருந்தலைவர், பாரத பெருந்தலைவர், பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில இதை நாங்கள் பதிவு செய்கின்றோம். நாடார்களை பொறுத்தளவிற்கு தங்களுடைய உழைப்பால் அனைத்து சமுதாய மக்களும் படிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி கல்லூரிகளை நிர்வகித்து சமத்துவத்தை, சமூக நீதியை அனைத்து சமுதாயத்திற்கும் எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற ஒரு சமுதாயம். நண்பர்களே, இன்று தமிழகத்திலே சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று 1931 ஆண்டுக்கு பிறகு தொடர்ந்து 45 ஆண்டுகளாக ஐயா மருத்துவர், சமூக நீதி போராளி, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் ஐயா தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய குரலுக்கு வலிமை சேர்க்க வேண்டும். அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. தமிழ் சமுதாயத்துடைய கணக்கெடுப்பதான் நாம் அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்கும் என்பதை கருத்தில் கொண்டு நமது இளைய ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அனைத்து தமிழ் சமுதாயங்களும் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய இந்த தொடர் முழக்க போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தமிழக அரசுக்கு உண்மையிலேயே தமிழக மக்கள் மீது அக்கறை இருந்தால் இந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் சங்க சார்பாக கேட்டுக் கொள்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஆட்சியாளர்கள், திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவார்களா மாட்டார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கணக்கெடுப்பை இவர்கள் நடத்தினால் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு பேரும் புகழும் கிடைத்துவிடும் என்பதற்காக, ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பேரும் புகழும் கிடைத்துவிடும் என்பதற்காக இதை நடத்த மாட்டார்கள். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? திராவிட மாடல் ஆட்சியை அகற்றிவிட்டு தமிழ் மாடல் ஆட்சியை உருவாக்கி
வாய்ப்புக்கு நன்றி. சின்னவர் மருத்துவர் அவர்களே, ஏ.கே. மூர்த்தி அண்ணன் அவர்களே, தலைவர் டி.கே. மணி அவர்களே, அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்களே, ஐயா ரவி பச்சமுத்தர் அவர்களே, திருமாவளவன் அவர்களே, கூடியிருக்கும் அனைத்து மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா அவர்கள் பல ஆண்டுகளாக மக்களுக்கு தேவையான அனைத்து விழிப்புணர்வுகளும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்க கவனிக்க வேண்டும், மது மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பை தொடர்ந்து ஐயா அவர்கள் இன்று வரை மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்புல என்ன கஷ்டம் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க? ஒரு குழந்தை பிறந்த முதல் இறக்கும் வரை கணக்கு இருக்கு. மருத்துவத்துல போனா கணக்கு, காலேஜ்ல போனா கணக்கு இருக்கு, கவர்மெண்ட் வேலையில சேர்ந்தா கணக்கு இருக்கு, எல்லாத்துலயும் கணக்கு இருக்கு. 10க்கு கணக்கு, வருஷத்துக்கு 2 தடவை எலெக்ஷன் நடக்குது. திராவிட கழகத்துல பணம் பட்டுவாடை பண்ணி வேட்டு எடுக்கிறதுக்கு கணக்கு இருக்கு. இந்த கணக்கை ரிலீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்க சொல்றீங்க நீங்க தனித்து நின்று தனித்து ஆட்சி வைக்கணும். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தா பெருவாரியான மக்கள் உங்களிடம் இல்லை என்று பயமா? சாதிவாரி கணக்கை எடுத்து நடத்துங்கள். வரும் எலெக்ஷனில் வரும் தேர்தல்களை சந்திக்க தயாராயிருங்கள். தொடர்ந்து ஐயா இன்று வள்ளுவர் கோட்டம், நாளை கோட்டை, அடுத்து செங்கோட்டை, அடுத்து எல்லா அரசு அலுவலகங்கள் எல்லா இடங்களிலும் இந்த முழக்கம் வீழ்ந்து வர வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்றும் அனைத்து கூடியிருக்கும் கட்சிகள் அனைத்தும் ஐயா உங்களுக்கு துணை நிற்போம் என்று எடுத்த இந்த காரியத்தை நாளில் இங்கே குறிங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவா நாங்கள் விடமாட்டோம் என்று உங்களோட உறுதியோடு இருப்போம் என்று சொல்லிக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அவையோர் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை உறுதியாக்கி நேராக உரைக்கு வருகிறேன். இந்த தொடர் முழக்கு போராட்டமானது தமிழக அரசை ஜாதி வாரியாக கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தி நடக்கிற ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டமாகும். இந்த ஆர்ப்பாட்டத்திலே தமிழ்நாடு யாதவ மகாசபையினுடைய பொறுப்பாளர் என்கின்ற முறையிலே கலந்து கொண்டு தமிழகத்து யாதவர்களுடைய ஒரு சில பிரச்சனைகளை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரையிலே கன்னியாகுமரி முதல் கிருஷ்ணகிரி வரையில், திருத்தணி வரையில் அத்தனை பகுதியிலும் பரவி வாழ்கிற ஒரு மாபெரும் சமுதாயம் நாங்கள் யாதவ சமுதாயமாகும். இந்தியாவினுடைய தனிப்பெரும் சமுதாயமாக இருந்தாலும் தமிழகத்திலே பரவி வாழ்கிற காரணத்தினால் சில நேரங்களிலே நாங்கள் பின்தங்கி விடுகிறோம். எங்களுக்கு உரிய பங்கை, எங்களுக்கு உரிய அந்தஸ்தை நாங்கள் பெற வேண்டுமானால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மிக மிக அவசியம் என்பதை நாங்கள் உணர்ந்த காரணத்தினாலே இந்த போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம், உங்களோடு தோள் நிற்கிறோம். ஜாதி வாரியாக கணக்கெடுப்பை நடத்தினால் அவர்களுக்கு உரிய பங்கை விகிதாச்சார முறைப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி பெற்றுக்கொள்கிற போது சமுதாயத்திலே ஏற்றத்தாழ்வு இருக்காது. ஒரு சமுதாயம் சரியான சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்திலே வாழ்கிற அத்தனை பேருமே சமமான அந்தஸ்தோடு, சமமான உரிமைகளோடு, பாதுகாப்போடு, மரியாதையோடு வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் மெஜாரிட்டி ஆள வேண்டும், மைனாரிட்டிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த தத்துவத்தின் அடிப்படையிலே எங்களுடைய எண்ணிக்கையை தமிழகத்திற்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டுமானால் சாதிவாரி கணக்கெடுப்பு மிக அவசியம். 38 மாவட்டங்களிலேயும் எங்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும். எண்ணி முடித்தால் ஓட்டு ரிசல்ட் தெரிகிறது போல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் எங்களுடைய நிலைமையும் தமிழகத்துக்கு புரியும். எனவே அந்த பொன்னான வாய்ப்பை நாங்கள் விட்டுவிட மாட்டோம், உங்களோடு தோள் நிற்போம். எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து அனைத்து தளங்களிலும் வலியுறுத்துவோம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சமூக நீதி கட்சிகள் நடத்தும் தொடர் முழக்க போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மருத்துவர் அன்புமணியா அவர்களே மற்றும் பல்வேறு அமைப்புகள் கட்சியிலிருந்து வந்த தலைவர் பெருமக்களே, உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி, தமிழக அரசு உடனடியாக சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் மத்திய அரசை கைகாட்டி கொண்டு ஏமாற்றிக் கொண்டு இருக்காமல் உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கையை சொல்கிறோம்.
இப்படி தொடர் போராட்டங்கள் இனி பல்வேறு வடிவங்களில் தமிழக அரசுக்கு தொடர்ந்து நெருக்கடியை கொடுத்து கொண்டே இருப்போம். நீங்கள் சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாவிட்டால் இந்த அரசு விரைவிலே தூக்கி எறியப்படும் நாள் எண்ணிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தால் இங்கே சிலருக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதால் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்ற காரணத்தினால் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் இருக்கிறார்கள். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டுமல்லாமல் தமிழகத்திலே மொழிவாரி கணக்கெடுப்பும் நடத்த வேண்டும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று பல்வேறு மொழிவாரியாக இருக்கிறவர்கள் இந்த மண்ணிலே நமது தமிழர்களுடைய அதிகாரத்தை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் அகற்றி இனி தமிழகத்திலே தமிழர் ஆட்சி மலர வேண்டும். தமிழர்கள் இன்னும் இடஒதுக்கீட்டுக்காக சாதிவாரியாக மக்கள் தொகைக்காக இவர்களிடம் கெஞ்சிக் கொண்டிருக்காமல் இனி வருகின்ற காலம் நமதுடைய காலமாக இருக்க வேண்டும். இன்று சாதிவாரியா கணக்கெடுப்புக்கே நாம் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிற போது அடுத்து தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்க வேண்டிய சூழ்நிலை தமிழகத்திலே ஏற்படும். அப்படி இருக்கின்ற சூழ்நிலை இவர்கள் எல்லாம் அகற்றி தமிழர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். தொடர்ந்து இந்த போராட்டத்திலே கொங்கு மக்கள் முன்னணி பங்கெடுக்கும் என்று சொல்லி நன்றி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சமூக நீதி கூட்டமைப்பு பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து நடத்துகிற இந்த தொடர் முழக்க ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களை அழைத்த அருமை அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த வழக்கறிஞர் அருமை சகோதரர் பால் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே எம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சமூக கட்சியை சேர்ந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழகம் முழுக்க ஏற்கனவே நடந்த கூட்டத்திலே சொன்னோம் 33 சட்டமன்ற தொகுதிகளில் இட பங்கீடு எமது உரிமை என்கிற பெயரில சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தினோம். அதனை தொடர்ந்து முத்தரையர் சமூக மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற 8 பாராளுமன்ற தொகுதிகளில் பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாடு என்கிற பெயரில மிக பெரும் கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தினோம். எங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் முழுக்க சென்னையை தவிர்த்து தமிழகம் முழுக்க இருந்தது. இங்க சென்னையில ஆர்ப்பாட்டத்திற்கும் போராட்டத்திற்கும் பெயர் போன பாட்டாளிகளோடு நாங்கள் கைகோர்த்திருக்கிறோம். நான் விரிவா பேச விரும்பல, அண்ணன் பேசுவாங்க. தமிழகத்துல 38 மாவட்டம் இருக்கு. அதுல எங்க மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற மத்திய தமிழகத்துல ஒரு 5 மாவட்டம், தென் தமிழகத்துல ஒரு 5 மாவட்டத்தை மட்டும் இந்த நிகழ்வை நடத்துறதுக்கான அந்த பொறுப்பை எங்க கிட்ட கொடுத்து பாருங்க. நீங்க அண்ணன் இங்க இருக்க தலைவர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து பேசிட்டு போனா மட்டும் போதும். இங்க வந்திருக்கிற கூட்டத்தை விட அதிகமான மக்கள் தொகையை கொண்டு வந்து அங்க நிறுத்த முடியும். நிறுத்தி இருக்கிறோம். அதற்கு அண்ணன் 10 மாவட்டங்களை எங்க கிட்ட கொடுக்கணும். தமிழக அரசாங்கத்தை பத்தி எல்லா தலைவர்களும் பேசுவாங்க. தமிழக முதல்வர் பொய் சொல்கிறார். 2008 புள்ளியியல் சட்டத்தின்படி இந்த தமிழக ஸ்டேட் கவர்மெண்ட் இது எடுக்கலாம், மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கலாம். ஆனா தமிழக முதல்வர் தொடர்ச்சியாக பொய் சொல்கிறார். இந்த ஒரு கூட்டம் மட்டும் பத்தாது, தமிழகம் முழுக்க போகணும். அதுல 10 மாவட்டங்களில நிச்சயமாக தமிழர் தேசம் கட்சியும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் உங்களுக்கு தோளோடு தோளாக நிற்போம் என்ற நேரத்தில் சொல்லி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து கட்சிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் அருமை சகோதரர் பாலன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.